வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம்னா முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகா போட்டு வெந்தய குழம்பு ஒன்று பண்ண போறோம். அதாவது வத்த குழம்பு தான் அது ஒன்று பண்ண போறோம். அதுக்கப்புறம் ரசம், பருப்பு ரசம், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாம்பாருக்கு வெங்காயம் ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தாளிச்சிட்டு நம்ம வதக்கிடலாம். சாம்பாருக்கு வெங்காயம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிடலாம். கடுகு, 2 வெந்தயம், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பஜ்ஜி மிளகாயும் சேர்த்துறேன். பஜ்ஜி மிளகா, முருங்கைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும். முருங்கைக்காய், பஜ்ஜி மிளகா ரெண்டும் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கியாச்சு. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிருவோம், வேகட்டும் முருங்கைக்காய். சிம்மில் வச்சு மூடி வச்சிருவோம், முருங்கைக்காய் வேகட்டும். இப்போ இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம பஜ்ஜி மிளகா போட்டு வெந்தய குழம்பு தான் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான் கற்சட்டியில், நல்லா காஞ்சிடுது. கடுகு, வெந்தய குழம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெந்தயம் கூடவே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி. பஜ்ஜி மிளகா ஒரு நிமிஷம் வதங்கட்டும் எண்ணெயில். பஜ்ஜி மிளகா வதங்கிடுத்து வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணியை சேர்த்துருவோம். நல்லா லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துறேன். தேவையான உப்பையும் போட்டுடலாம். கொதிக்கட்டும் நல்லா. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் பஜ்ஜி மிளகா வெந்தய குழம்பு தான் பண்ணுறோமா, புளி தண்ணி, அதாவது வத்த குழம்பு பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா இந்த பக்கம் கொதிக்கட்டும். இப்போ ரசம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நான் ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு கையில் நல்லா கசக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் புளி தண்ணியும் விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் ரசப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த அடுப்பில் வச்சுருவோம். ஒரே கொதிக்கட்டும். இந்த பக்கம் வெந்தய குழம்பு கொதிக்கிறது, கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது எப்பயுமே வெல்லம் சேர்க்கறது எதுக்குன்னா, அந்த புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுவோம். அதுக்காக தான் நம்ம புளிப்பு சேர்க்கறதுலலாம் கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறோம். நம்ம இப்போ தக்காளி வதக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேவிக்கெலாம் கொஞ்சம் சக்கரை சேர்த்து போலே, அதே மாதிரி தான் இதுவுமே. நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் முருங்கைக்காய் வெந்துருத்தான்னு பார்த்துடலாம். சாம்பாருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். சாம்பாருக்கு என்ன உப்பு தேவையோ அதை இப்போவே சேர்த்துடுறேன். முடிச்சிருவோம். இந்த பக்கம் ரசம் நல்லா கொதிச்செடுத்து பருப்பு ஜல்லை சேர்த்துடலாம். மேலாக கொத்தமல்லியும் போட்டுருவோம். ரசம் நல்லா நுரைச்சி வரணும். இப்போ முருங்கைக்காய் வெந்துருத்தான்னு பார்க்கலாம். பாருங்க, முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸில், ஆமாம், சாம்பாருக்கு என்ன தேவையோ அது சின்ன நெல்லிக்காய் சைஸில் சேர்த்துருக்கேன் நான். இப்போ சாம்பார் பொடியும் போட்டுடலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். பொடி சேர்த்து ஒரே ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். இந்த பக்கம் பஜ்ஜி மிளகா போட்ட வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடுறேன், மூடி வச்சிடலாம். சாம்பாருக்கு புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து பருப்பை சேர்த்துடலாம். நான் இந்த கரண்டியில் ஒரு 2 கரண்டி பருப்பு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே மஞ்சள் பொடி, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கேன். ரசம் நல்லா நுரைச்சி வந்துடுது. ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இல்ப கரண்டி வச்சுருக்கேன். நம்ம நெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தான் தாளிக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். ரசத்துக்கு புளி தண்ணி சேர்க்கும் போதே கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துட்டேன்.
இப்போ மேலாக கடா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடா பெருங்காயம் ஒரு சிட்டிகை கடா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மூடி வச்சுருவோம். ரசம் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் பாருங்கள், சாம்பாருக்கு ஒரு குச்சின்னு இருக்குது, அதுக்கு கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சாம்பாரும் ரெடி. ஸோ அதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ உருளைக்கிழங்கு காரக்கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கு வெந்திருக்கும், பார்த்துடலாம். நல்லா வெந்துடுது. இதுக்கு கொஞ்சம் வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே கறிப்பொடியும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கறிப்பொடியில் பெருங்காயப்பொடி இருக்கும், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பரட்டி விட்டுருவோம். அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. முருங்கைக்காயும் பஜ்ஜி மிளகாயும் போட்டு ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகா போட்ட வெந்தய குழம்பு. வெந்தய குழம்புக்கு இது வரைக்கும் பஜ்ஜி மிளகா போட்டு பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாம்பாருக்கு வெங்காயம், பஜ்ஜி மிளகா, முருங்கைக்காய் மூணுமே நல்லாவே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு காரக்கறி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.